தென்காசியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிய வேண்டிய பணியாளர் உள்ளூர் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார் என்று மருத்துவர் வெளியிட்ட ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு காய்ச்சல் கொசுக்கள் மூலம் பரவுவதால் அவற்றை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த பணி எப்போதும் நடந்து வருகிறது. அதற்கான பணியாளர்கள் பஞ்சாயத்து யூனியனால் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கான சம்பளத்தை யூனியனே கொடுத்து வருகிறது. ஆனால் இவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை செய்து வருகின்றனர். அவர்களுக்கான வருகை பதிவேடும் சுகாதார நிலையங்களிலேயே இருக்கிறது. சம்பளத்தை பஞ்சாயத்து யூனியன் கொடுப்பதால் பஞ்சாயத்து தலைவர் அல்லது அவர் சொல்லும் வீடுகளில் பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். அரசு சம்பளத்தை வாங்கிவிட்டு தனி நபர்களின் வீடுகளில் பணியாளர்கள் வேலை செய்வதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வடக்கு புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொசு ஒழிப்பு பணிக்காக 4 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களில் ஈஸ்வரன் என்பவர் மட்டும் அங்குள்ள உள்ளூர் அரசியல்வாதி வீட்டில் பணியாற்றி வருகிறார். 1.5 ஆண்டுகளாக அவர் பணிக்கு வராத நிலையிலும் அவருக்கு அரசு சம்பளம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் முத்துக்குமார் ஈஸ்வரனுக்கு மாற்றாக முத்துமாரியம்மாள் என்பவரை நியமித்தார். இவர் மார்ச் மாதம் முழுவதும் பணியாற்றிய நிலையில் அதற்கான சம்பளம் கொடுக்கப்படவில்லை. மாறாக ஈஸ்வரனுக்கே சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முத்துக்குமார் ஆடியோ வெளியிட்டுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு சம்பளம் பெறும் பஞ்சாயத்து ஊழியர் தனி நபரின் வீட்டில் வேலை செய்வதாக மருத்துவரே குற்றம் சாட்டி ஆடியோ வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அங்க ஒரு 4 கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்றாங்க. ஆனா 3 பேர் தான் குடிக்கிறாங்க, ஒருத்தர் வரதே இல்ல. சம்பளம் 4 பேருக்கு போடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டது, மத்த 3 பேர் சொன்னாங்க, இல்ல இவங்க வர மாட்டாங்க, வேற எங்கேயும் வேலை செய்றாங்க. யார் எங்கம்மா வேலை செய்றாங்க கேட்டா, அதுக்கு தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டுல வேலை செய்றாங்க. அங்க என்ன வேலை செய்றாங்க, அவர் வீட்டு தனிமா இருக்கு, அவர் வீட்டு மாடியில் குடிச்சாட்டு இந்த வேலையை பார்த்துட்டு சரி பார்த்துட்டு வராங்க. அப்படின்னு சரி நமக்கு ஒரு ஆள் வேணுமா, 4 பேர் வேலை செய்யறதுனா அப்புறம் இதுக்கு முன்னால 1 வருஷமா இப்படி தான் சம்பளம் போடுறாங்க அப்படின்னா அது ஏத்துக்க முடியாம, மக்கள் பணிக்கு வந்துட்டீங்க, மக்கள் அரசாங்க சம்பளம் வாங்கி மக்கள் வேலை செய்யணும், அதுதான் நியாயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு முன்னாடி கூப்பிடுங்க. அப்ப ஈஸ்வரன் அவர் வேலை செய்வார். அவர் வர சொன்னதுக்கு அவர் வரலையா சார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி வரலையா சொல்லிட்டு போயிட்டுமா இதுக்கு முன்னாடி கொசு மருந்து யாராவது வேலை செஞ்சீங்களா அப்படின்னா, ஆமா நம்ம முத்துமாரி மாமா இன்கோஸ் நல்லா வேலை செஞ்சாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்க கூப்பிட்டு மாசம் மாசம் வேலை செஞ்சாங்க. நம்ம ஃபீல்ட் போறோம், வேலை செஞ்சு போட்டோ அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா சம்பள ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு சம்பளம் ஏறல சார் எனக்கு அப்படின்னு நம்ம கால் பண்ணி சொன்னாங்க. என்ன சம்பளம் ஏறலன்னு பார்த்தா இவங்க வழக்கம் போல அந்த லோக்கல் அரசியல்வாதி வீட்டுல வேலை செய்யறது சம்பளத்தை ஏற்றி விட்டாங்க. அப்ப நான் நானும் வெற்றி சொல்லிட்டு உங்களுக்கு சம்பள ரெஜிஸ்டர் ரைட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா அதை என்ன பண்ணிருக்காங்க, இந்த வட்டார சுகாதார மேற்பார்வையாளருக்கு சமுத்திரம் போட்டுருக்காங்க. இவரும் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் வட்டார மருத்துவ அலுவலர் மகாலட்சுமி நடக்காங்க. இவங்க அதுக்கு சகவல் பிரிவோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த அரசியல்வாதி சாதகமான ஒரு நபருக்கு சம்பளத்தை ஏற்றி விட்டாங்க. நான் என்ன சொல்றேன் சார், இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல. அந்த அம்மா வந்து உண்மையிலே நீ தேடி பார்த்தா 10 தேதி சம்பளம் போவாங்க, மத்த 3 ஏறி நம்ம கேரளா சார் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. போய் பார்த்துட்டு உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா நிமிஷம் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேர்ந்து வேலையை பார்த்துருக்காங்க. ஒரு லோக்கல் படி அரசியல் இருக்காங்க, 400 ரூபாய் சம்பாதிச்சு வசதியாக 3 பேருமே வீட்டுக்கு அப்படி சொல்லி அவரே வாழ போட்டு சம்பளம் வச்சு வேலை செய்யறேன். இல்ல இருக்கு இது அரசாங்கத்துல இருந்து ஒரு குசுமர் அரசாங்கம் முறை இதெல்லாம் நியாயம் கிடையாது சார். ஆமா அப்படி நேர்மை இல்லாம யாரும் வேலை செய்ய சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம இது மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே மாற்றம் வாட்ஸ்அப் சொன்னாங்க சம்பவம் நடக்குது சார். ஆனா அவங்க வழக்கம் போல நாங்க செய்யறதா செய்வோம் முடிஞ்சு பாருங்க அப்படி மாதிரி செய்யறாங்க. இதனால இந்த மாவட்டத்தில் நேர்மை வேலை செய்யறது வாய்ப்பு இல்லை சார். ஆமா நேர்மை வேலை செய்யணும். நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் சார், 30 நாள் வேலை செஞ்ச ஒரு லேடிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட லேடி சாங்கலாம், வீட்டுக்கு இல்லாம வீட்டுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு சம்பளத்தையும் நாங்க போட மாட்டோம், நாங்க வந்து எங்க தேவையான சம்பளம் போடுவோம் அப்படின்னு அதிகார மட்டத்தில் உட்காந்து நீங்க எல்லாம் செய்யலாம். அதான் பாவம் சார், அதை ஞாபகம் சொல்லுங்க. ஆமா 5000 பேர் எதிரியா சார், ஆனா பாவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் ரிப்போர்ட் போட்டாச்சு. ஆனா அவர் எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. மாவட்ட நிர்வாகம் நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டுக்கிற மாதிரி தெரியல. உண்மையிலே மாவட்ட நிர்வாகம் இருக்கானே தெரியல. அது சந்தேகமா இருக்கு. இல்ல நம்ம பண்ணுங்க சார், நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மேடம் மாதிரி ஒரு நேர்மையான ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் போடுங்க சார். அப்படியாவது நேர்மை உட்பட நேர்மையான ஆளுங்க வேலை செய்யுது சார், நியாயமான ஆளுங்க இருக்குது சார். ஆனா அப்படி எந்த ஒரு இது மாதிரி தெரியல. உண்மையிலே சொல்றது எனக்கே வருத்தமா இருக்கு சார். என்ன சொல்றது, நம்ம கேட்டது என்ன பதில் சொல்றதே தெரியல. ஆமா அந்த அம்மாவுக்கு நீங்க சம்பளம் போடல அப்படின்னா கண்டிப்பா சட்டப்பூர்வமான நடவடிக்கை கண்டிப்பா சந்திக்க வேண்டியது சார். ஞாபகம் சொல்லுங்க. ஆமா நான் இதை எந்த மாற்றத்துல அந்த அம்மா வேலை செஞ்சு இது இல்லாம கடந்த 1 வருஷமா வீட்டுல இன்னொரு வேலை செஞ்சு ஒருத்தர் அரசாங்க பணத்தை வந்து இந்த சம்பளம் போடுறாங்க அப்படின்னா இது அரசு பணத்தை வீணாக்குறது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் முட்டாளாக மாதிரி இருக்குது. எந்த தைரியத்தை சார் எல்லாம் செய்யறாங்க. இதை உண்மையிலே சட்டமன்றத்தில் யாரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வழக்கு வந்து தானா வந்து கேஸ் வழக்கு செஞ்சு விசாரணை போடுவாங்க சார். சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, பாதிக்கப்படாம இனிமே வரலாற்று இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையிலே சார் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். ஏன்னா ஆமா நான் கண்டிப்பா இதெல்லாம் நானே ஃபைல் பண்ண கண்டிப்பா ஃபைல் பண்ண வேற என்ன சார் டாக்டர் மாத்துங்க அதை செய்ய செய்யுமா கடைசி வரைக்கும் நான் செய்யற தப்பு செய்யணும் பண்ண மாட்டாங்க. தப்பு சுட்டி காட்டுற மாத்துங்க சொல்றாங்க. எது வரைக்கும் எப்படி சார் இருக்கும் இனிமேலாவது நேர்மையா செய்யற வழி சார். அந்த மாதிரி பாவம் சார். உண்மையிலே ஆமா ஒரு அரசியல் இருக்கிறவங்க ஒரு சம்பளம் திண்டாலும் சார். நம்ம சாமானிய மக்களோட வயிற்று அடிக்காது சார். அதனால மக்கள் சம்பளம் போட வழி சார். இன்னொரு உங்களுக்கு ஆள் வீட்டு இதே மாதிரி சார் வீடியோ எல்லாம் டிவி வைக்காங்க, அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அவங்க எல்லாம் பொதுமக்கள் பண்ணி அனுப்புங்க சார். நம்ம ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் நிர்வாகம் கண்டுக்கிட்டு நிர்வாகத்தை செய்ய நடத்தும். ஆனா அதெல்லாம் ஒன்றும் பண்ற மாதிரி நீங்க ஒன்றும் தெரியல. உண்மையிலே உங்களுக்கு வேலை செய்யறது வருத்தமா இருக்கு சார். வேலையை விட்டு வீட்டுல இருக்கலாம். அதனால இனிமேலாவது நமக்கு சம்பளம் போட நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டிப்பா இந்த வழக்கு வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வருவோம் சார். ஞாபகம் சொல்லுங்க. நன்றி சார்.